கோவை தொல்காப்பியர் தமிழ்ச் சங்கத்தின் சார்பில் 47வது திங்கள் அமர்வில் உங்களையெல்லாம் சந்தித்து பேசக்கூடிய ஒரு வாய்ப்பு எனக்கு கிடைத்ததற்கு என்னுடைய மன மகிழ்ச்சியை தெரிவித்துக் கொள்கின்றேன். தமிழ்த்தாய் வாழ்த்து பாடிய வழக்கறிஞர் ராஜேஷ் அவர்களுக்கும் வரவேற்புரை ஆற்றிய கவிச்சுடர் உமாபதி அவர்களுக்கும் அருளுரை வழங்கி இந்த விழாவை தன்னுடைய ஆசியினாலே மேன்மைப்படுத்திக் கொள்ள இருக்கின்ற ஐயா தவப்பெருந்திரு சாந்தலிங்க மருதாசல அடிகளார் பேரூர் ஆதீனம் அவர்களுக்கும் தலைமை உரை ஆற்ற இருக்கக்கூடிய அகதன் அவர்களுக்கும் முன்னிலை வகிக்கக்கூடிய குரு பழனிசாமி ஐயா அவர்களுக்கும் மற்றும் இங்கே வருகை புரிந்திருக்கக்கூடிய அனைவருக்கும் இணைப்புரை ஆற்றக்கூடிய வழக்கறிஞர் இந்துமதி செல்வன் சேந்தன் அமுதன் அவர்களுக்கும் நன்றியுரை கூறக்கூடிய நித்யானந்தி பாரதி அவர்களுக்கும் இந்த தொழில்நுட்பத்தோடு இந்த பேச்சை பதிவு செய்யக்கூடிய என்னுடைய அருமை தோழர் ஜோதி பார்த்தசாரதி அவர்களுக்கும் என்னுடைய நன்றியை கூறி தொல்காப்பியத்திலே உள்ளுரை இறைச்சி என்பதை பற்றி உங்களோடு கலந்து உரையாட வாய்ப்பு வழங்கிய ஐயா காளியப்பன் அவர்களுக்கும் அமெரிக்க வாழ் தமிழ் அறிஞர் ஐயா நிதி அவர்களுக்கும் என்னுடைய நன்றியை சொல்லி என்னுடைய சொற்பொழிவை தொடங்குகின்றேன். தொல்காப்பியம் என்று சொல்லக்கூடிய நூல் தமிழருடைய பண்பாடு நாகரிகத்தினுடைய அடையாளமாக இன்றைக்கு இருக்கிறது. அது நம்முடைய இலக்கிய அடையாளமாகவும் இருக்கிறது. உலகத்தில் இருக்கக்கூடிய இலக்கிய உலகம் என்று எடுத்துக்கொண்டால் ஐரோப்பாவில் இருக்கக்கூடிய இலக்கிய உலகம் கிரேக்க நாட்டு வழியிலே தான் இலக்கிய படைப்புகளை செய்து அதனோடு ஒத்திசைந்து இயங்கிக் கொண்டிருப்பதை நாம் பார்க்கின்றோம். அப்படிப்பட்ட கிரேக்க நாட்டினுடைய சிறந்த இலக்கிய அறிஞர் என்று சொல்லக்கூடியவர் அரிஸ்டாட்டில். அவர் கவிதை இயல் பொயட்டிக்ஸ் என்று சொல்லக்கூடிய கவிதை இயல் என்ற நூலை இயற்றியிருக்கிறார். அந்த நூலை படித்து பார்த்துவிட்டு சிகாகோவில் இருக்கக்கூடிய திறனாய்வாளர்கள் அந்த நூலிலே கவிதை என்பதை பற்றிய இலக்கணம் வரையறுக்கப்படவில்லை, சொல்லப்படவில்லை. துன்பியல் நாடகம் பற்றி மட்டும் பேசக்கூடிய அந்த அரிஸ்டாட்டினுடைய கவிதையியல் ஒரு கவிதையினுடைய இலக்கணத்தை எடுத்து கூறாதது பெருங்குறை என்று சொல்லுவதை சிகாகோ திறனாய்வாளர்கள் சொல்லுவதை நாம் பார்க்கின்றோம். ஆனால் அதே நேரத்தில் கிமு 7ஆம் நூற்றாண்டில் தமிழ்நாட்டில் இலக்கிய உலகம் மதிக்கின்ற வகையில் பொருளாதாரம் என்று சொல்லக்கூடிய கவிதை படைப்பாக்கத்திற்கான இலக்கணங்களை எல்லாம் வரையறுத்து நம்முடைய தொல்காப்பியர் சொல்லியிருக்கக்கூடிய மேன்மையை நினைக்கும் போது உலகத்தில் இருக்கக்கூடிய தமிழர்கள் எல்லாம் பெருமைப்பட்டு கொள்ளக்கூடிய சூழ்நிலையில் தான் இருக்கின்றது. செய்யுள் இயல்ல ஒரு கவிதையை பற்றி சொல்லக்கூடிய தொல்காப்பியர் அந்த கவிதைக்கு 24 உறுப்புகள் இருக்க வேண்டும் என்று சொல்றார். மாத்திரை முதலா என்று ஆரம்பித்து 24 உறுப்புகள் ஒரு கவிதையில் அவையெல்லாம் இருக்க வேண்டும் என்று சொல்லியிருக்கக்கூடிய தொல்காப்பியர் எங்கே? கவிதையை பற்றி பேசாத அரிஸ்டாட்டில் எங்கே? இன்னைக்கு அரிஸ்டாட்டிலுக்கு இருக்கக்கூடிய உலக மதிப்பு நம்முடைய தொல்காப்பியருக்கு இருக்கிறதா? இல்லை.
ஏனென்றால் நாம் தொல்காப்பியரை பற்றி உலகத்திற்கு இன்னும் சரியாக அறிமுகப்படுத்தவில்லை. தொல்காப்பிய ஆங்கில மொழிபெயர்ப்பை தட்டு தடுமாறி இப்போதுதான் வந்திருக்கிறது. ஆகவே தொல்காப்பியத்தை அறிமுகப்படுத்தி இருந்தால் உலகத்தில் இருக்கக்கூடிய இலக்கிய உலகம் தொல்காப்பியரை போற்றி பாராட்டி உலகத்தினுடைய முதல் இலக்கிய மேதை என்ற பாராட்டை கூட அவருக்கு தந்திருக்கும். இன்றைக்கு ஆங்கில இலக்கியத்திலே பல்வேறு ஆய்வுகள் நடந்து கொண்டிருக்கின்றன. ஆங்கில இலக்கியம் சிறப்பானது என்றெல்லாம் பேசிக்கொண்டிருக்கிறோம். ஆனால் அந்த ஆங்கில இலக்கியத்தில் ஓம உருபு என்று பார்த்தால் ஆஸ், லைக் என்று 2 ஓம உருவுகள் தான் இருக்கின்றன. ஆனால் நம்ம தொல்காப்பியத்தை எடுத்து பாருங்கள், 36 ஓம உருவுகள். அதில் தனித்தனி வகைப்பாடு வேறு. உலகத்தில் வேற எந்த இலக்கிய நூலிலும் இவ்வளவு ஓம உருவுகள் இருக்குமா என்றால் கட்டாயம் இருக்காது. இதை ஐயா மருதநாயகம் அவர்கள் மிக சிறப்பாக எடுத்து காட்டுறார். உலகத்தில் இருக்கக்கூடிய இலக்கியங்களோடு ஒப்பிடும்போது நம்முடைய தமிழ் இலக்கியத்தினுடைய செம்மாப்புக்கு சிறப்புக்கு மேலை இலக்கியங்கள் கூட ஈடாக முடியாது. இது மேலை அறிஞர்களே ஒத்துக்கொண்ட உண்மை என்றெல்லாம் நம்ம தொல்காப்பியத்தை சிறப்பித்து பேராசிரியர் மருதநாயகம் அவர்கள் பல்வேறு நூல்களிலே குறிப்பிட்டிருப்பதையெல்லாம் நாம் பார்க்கின்றோம். என்றால் அவர் ஆங்கில இலக்கியம் பெற்றவர், தமிழ் இலக்கியமும் கற்றவர். 2ஐயும் ஒப்பிட்டு தமிழுடைய மேன்மையான தன்மைகளை, உலகத்தினுடைய இலக்கிய செழுமை மிகுந்த மொழி தமிழ் மொழிதான் என்று சொல்ல வேண்டும். அந்த அளவுக்கு நாம் அறிமுகப்படுத்தாமல் இருப்பதனாலே அவர்களுக்கு இவை பற்றி தெரியாமல் இருக்கிறது. ஆக இலக்கியம் என்று எடுத்துக்கொண்டால் நமக்கு ஈடாக பழங்காலத்தில் வேறு யாரும் இல்லை என்று துணிச்சலோடு சொல்லலாம். அப்படிப்பட்ட ஒரு கோட்பாடு தான் உள்ளுரை இறைச்சி. ஜார்ஜ் எல் ஹார்ட் என்று சொல்லக்கூடிய அமெரிக்க பேராசிரியர் அவர் சொல்கிறார், தமிழர்கள் இந்த குறிப்பு பொருள் கோட்பாட்டை விரிவுபடுத்தி ஆராய்ந்து உலகத்துக்கு அறிமுகப்படுத்தினார்கள் என்றால் தமிழ் உலகத்தில் ஒரு மேன்மையான இடத்தை பெற முடியும் என்று சொல்லி அவர் தன்னுடைய நூலிலே குறிப்பிட்டு, இதை ஆராய்ந்து நாம் இந்த குறிப்பு பொருள் கோட்பாட்டை உலகத்துக்கு அறிமுகப்படுத்த வேண்டும், தொல்காப்பியத்தை அறிமுகப்படுத்த வேண்டும், இவற்றையெல்லாம் எடுத்து சென்று நாம் பரப்ப வேண்டும். அப்போதுதான் நம்முடைய தமிழ் இலக்கியத்தினுடைய மேன்மையை உலகம் அறிந்து கொள்ளும் என்றெல்லாம் சொல்லியிருப்பதை நாம் பார்க்கின்றோம். ஆகவேதான் இந்த குறிப்பு பொருள் கோட்பாடு என்று சொல்லக்கூடிய உள்ளுரை, இறைச்சி ஆகிய இவை பல காலமாக ஆய்வுக்கு உட்படுத்தப்படாமல் கவனிப்பாரின்றி கிடந்த இந்த ஆய்வை எடுத்து இன்றைக்கு ஆராய்ந்து பார்க்கும்போது உலகத்தில் இருக்கக்கூடிய செம்மொழிகளிலே இந்த குறிப்பு பொருளை ஒரு கோட்பாடாக கொண்டிருக்கக்கூடிய ஒரே மொழி தமிழ் மொழிதான். உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லா மொழிகளிலும் குறிப்பு பொருள் பற்றிய பாடல்கள் உண்டு. ஆனால் இவற்றை உள்ளுரை, இறைச்சி என்று சொல்லி பாகுபடுத்தி உள்ளுரை 5ன்னு சொல்லி இறைச்சியில் 4 வகைகளை சொல்லி இவையெல்லாம் முன்னோர்கள் மொழியாக கூட சொல்லி தொல்காப்பியர் சொல்லியிருக்கிறார் என்றால் உலகத்தினுடைய முதல் கோட்பாட்டு செம்மொழி தமிழ். உலகத்திலேயே முதல் குறிப்பு பொருள் கோட்பாட்டை சொன்னவர் தொல்காப்பியர். இப்படிப்பட்ட உண்மைகளை உலகத்திலே நாம் அறிமுகப்படுத்த வேண்டிய ஒரு சூழ்நிலையிலே இருக்கிறோம். ஆகவேதான் இந்த உள்ளுரை இறைச்சியை பற்றிய ஆய்வுங்கிறது 5ஆம் வகுப்பு பாட புத்தகத்திலிருந்து IAS வரைக்கும் இந்த உள்ளுரை இறைச்சியை பற்றிய கேள்விகள் இருந்து கொண்டு தான் இருக்கும். ஏன்னா அப்படிப்பட்ட ஒரு முதன்மையான, தமிழுக்கு பெருமை தரக்கூடிய, வேறெங்கும் இல்லாத ஒரு சிறப்பு தன்மையை நாம் எடுத்து விளக்கி புரிந்து கொண்டு நம்முடைய மொழியினுடைய ஆளுமையை தெரிந்து கொண்டு நாம் அதை பாராட்ட வேண்டும், பாராட்ட கடமைப்பட்டிருக்கிறோம்.
தொல்காப்பியம் என்பது ஏதோ புலவர்களுக்கு மட்டும் உரியது என்று சொல்லி அவற்றை பரணிகளிலே தூங்கிவிட விடாமல் தொல்காப்பியத்தை மக்கள் இயக்கமாக மாற்றி மக்களிடம் கொண்டு சேர்க்க வேண்டும் என்ற முறையிலே தொண்டாற்றி கொண்டிருக்கக்கூடிய இந்த தொல்காப்பிய சங்கமத்துக்கு மீண்டும் என்னுடைய பாராட்டை சொல்லி நான் இந்த உள்ளுரை இறைச்சி என்ற குறிப்பு பொருள் கோட்பாடு பற்றி சில கருத்துக்களை உங்களிடம் நான் எடுத்து சொல்ல விரும்புகின்றேன். டிஸ்டர்ப் இருந்தால் ஒன்றும் இது பண்ண முடியாதோ? வெயிட் பண்ண முடியாது. போட்டு பாருங்க, அது பேசணும் வந்துருச்சாங்க. இல்லை போயிட்டு சரி. இப்போ எவ்வளோ நேரம் ஆச்சுங்க? 10 நிமிஷம். சரி, இப்போ தான் நான் டாபிக் போகிறேன். உள்ளுரை இறைச்சி என்ற கோட்பாட்டில் தொல்காப்பியருக்கு பின்னாலே வந்த உரையாசிரியர்கள் நீண்ட இடைவெளி. அந்த உரையாசிரியர்களுக்கு அந்த உண்மையான பொருளை அறிந்து கொள்வதில் அவர்களுக்கு ஆர்வம் இருந்தால் கூட வாய்ப்பு இன்மையினாலே ஒவ்வொருவரும் தனக்கு தோன்றிய முறையிலே உரையாசிரியர்கள் பல்வேறு கருத்துக்களை எல்லாம், முரண்பாடான தவறான கருத்துக்களை எல்லாம் இந்த தொல்காப்பியருடைய கோட்பாட்டை பற்றி சொல்லி வைத்திருக்கிறார்கள். அதோடு மட்டுமல்ல, நூற்பாக்களையே மாற்றி இருக்கிறார்கள். அவங்க கருத்துக்கு ஏற்ப நூற்பாக்களையே மாற்றி கூட அமைத்திருக்கிறார்கள். அவற்றையெல்லாம் இன்றைக்கு தமிழ் அறிஞர்கள் உலகம் ஆராய்ந்து அந்த குழப்பங்களையெல்லாம் படிப்படியாக நீக்கி இன்றைக்கு குறிப்பு பொருள் கோட்பாட்டை எளிதாக புரிந்து கொள்வதற்குரிய வழிகளை நாம் கண்டறிந்திருக்கின்றோம். அந்த வகையில் முதல்ல கோட்பாட்டில் குழப்பம் வந்ததுனால என்ன ஆயிற்று என்றால், என்ன குழப்பம் வந்தால் தேக்கமாகிவிடும், வளர்ச்சி வராது. இது அதுவா இதுவான்னு மயங்கினோம்னா அதை நம்ம எடுத்து பார்க்க மாட்டோம். சரி, அதனால் இதில் தொடர்ந்த ஒரு வளர்ச்சியை தமிழ் உலகம் தொடர்ச்சியாக கொண்டு வர ஒரு முயற்சிங்கிறது, ஒரு எடுப்புங்கிறது இல்லாமல் போய்விட்ட ஒரு நிலையைத்தான் நாம் பார்க்கணும். ஆனால் இன்றைக்கு அறிஞர்களெல்லாம் ஆய்வு செய்து உரையாசிரியர் கூறக்கூடிய பாட வேறுபாடு, உரையாசிரியர் கூறக்கூடிய கருத்து மாறுபாடு, உரையாசிரியர் கொண்டிருக்கக்கூடிய கொள்கை முரண்பாடு ஆகியவற்றையெல்லாம் ஆராய்ந்து பார்த்து நீக்கி, கோட்பாட்டில் இருக்கக்கூடிய குழப்பங்களை நீக்கி இன்றைக்கு முழுமையாக நம்முடைய தொல்காப்பியருடைய கருத்து இதுதான் என்று வரையறுக்கக்கூடிய அளவுக்கு அதற்கு ஒரு உருவம் இப்போது கிடைத்திருக்கிறது அப்படிங்கிறத நான் உங்களிடம் சொல்லிக்கொள்ள விரும்புகின்றேன். ஆக இந்த ஆய்விலே நான் பல காலம் ஈடுபட்டு சில குழப்பங்களை எல்லாம் நீக்கி இதுதான் சரியானது என்று கூட கண்டறிந்திருக்கின்றேன் என்று சொல்லி உங்கள் முன் சொல்லிக்கொள்வதிலே என்னுடைய முயற்சி இப்படிப்பட்டதுங்கிறத உங்களுக்கு அறிவிக்க வேண்டும் என்ற நோக்கத்தில் தான் இந்த குழப்பங்களை எல்லாம் நீக்கி இன்றைக்கு இந்த கோட்பாடு இப்படிப்பட்டதுதான் என்று வரையறுக்க முடிந்திருக்கிறது என்று சொல்லுகின்றேன். என்னென்ன குழப்பங்கள் இருந்தது என்றால், உள்ளுரை இறைச்சி என்று சொல்லக்கூடிய இந்த குறிப்பு பொருள் அகத்திணை முழுவதற்கும் உரியதா, ஐந்திணைக்கும் மட்டும் உரியதா? இது ஒரு கேள்வி. ஆராய்ந்து பார்த்ததில் ஐந்திணை பாடல்களில் மட்டுமே இந்த குறிப்பு பொருள் உள்ளுரை இறைச்சி இடம்பெற்றிருப்பதனாலே இது ஐந்திணைக்கு மட்டுமே உரியது அப்படிங்கிற முடிவுக்கு நாம் வர முடியும். அடுத்த கேள்வி, உள்ளுரையும் இறைச்சியும் ஒன்றா வேறு வேறா? இது ஒரு ஆய்வுக்கு உட்படுத்தப்பட வேண்டிய கேள்வி. இரண்டும் வேறு வேறுங்கிறது விடை. காரணம் சொல்லணும்ல. ஒரு கருத்தை நீங்கள் சொல்லும்போது அதுக்குரிய காரணத்தை சொன்னால் தான் அடுத்தவங்க அது உண்மையா பொய்யா என்று ஆராய முடியும். அப்படி பார்க்கும்போது உள்ளுரை இயங்குதிணை, இயங்குதிணைனா வேற ஒன்றும் இல்லை, ஒரு கலை சொல்லது, அதனால் அதை சொல்லியிருக்கிறேன். பறவை விலங்குக்கு பொது பேர் இயங்குதிணை, மூவபிள், அவ்வளோதான். நிலைத்திணை,
நிலையாக இருக்கிறது. மரம் செடி கொடி அதே இடத்துல இருக்கும், அது நிலைத்திணை. இந்த கருப்பொருள்களை கொண்டு தான் அந்த உள்ளுரை சொல்லப்பட வேண்டும். அப்போ விலங்கு பறவையும் அதில் வரும், மரம் செடி கொடியும் அதில் வரும். இறைச்சி என்று எடுத்துக்கொண்டால் விலங்கு பறவைகள் மட்டும்தான் கருப்பொருளாக கொண்டு அந்த குறிப்பு பொருள் வரும். இதுதான் ரெண்டுக்குமே வேறுபாடு. அப்போது இரண்டும் வேறு வேறு அப்படிங்கிற கோட்பாட்டை நாம் தெரிந்து கொள்கிறோம். அடுத்தது, இறைச்சியும் உடனுறையும் ஒன்றா வேறு வேறா? இதெல்லாம் உரையாசிரியர்கள் கேட்குற கேள்விகளெல்லாம் நம்ம எடுத்துக்கிட்டு அதுக்கு விடை கண்டிருக்கோம். உடனுறைன்ற உள்ளுரையில் இயங்குதிணை நிலைத்திணை ரெண்டும் வரும். அப்போ அது இறைச்சி கிடையாது, உள்ளுரையை சேர்ந்தது. எனவே இறைச்சியும் உடனுறையும் வேற வேற அப்படின்னு நம்ம சொல்ல முடியும். சரி, உள்ளுரை இறைச்சிங்கிறது அகப்பாடல் புறப்பாடலுக்கு பொதுவானதா இல்லை அகத்துக்கு மட்டுமே உரியதா அப்படிங்கிற இன்னொரு கேள்வி. ஏன்னா அகப்பாடல்களில் இடம்பெறுவதைத்தான் உள்ளுரை என்போம், புறப்பாடல்கள் இடம்பெறுவதை குறிப்பு பொருள் என்று சொல்கிறோம். அப்போ அகப்பாடலில் இடம்பெறுவது தான் உள்ளுரை இறைச்சி அப்படிங்கிற முடிவுக்கு வர்றோம். அடுத்து, உவமப்போலி என்று ஒன்று இருக்குது. இது சில பேர் ஏனை உவமம் அப்படின்னு சொல்கிறாங்க, சில பேர் உள்ளுரை உவமம் அப்படின்னு சொல்கிறாங்க. இதுக்கு முடிவு என்ன? ஏனை ஓமத்தில் ஓம உருவு வருது, ஓமப்போலியில் ஓம உருவு கிடையாது, உள்ளுரை ஓமத்தில் ஓம உருவு கிடையாது. எனவே ஓமப்போலியும் உள்ளுரை ஓமமும் ஒன்று தான், ஏனை ஓமம் தான் வேற அப்படிங்கிற முடிவுக்கு வர்றோம். உள்ளுரையில் தெய்வம் இடம்பெறக்கூடாது அப்படின்னு தொல்காப்பியர் சொல்லியிருக்கிறார். ஓமப்போலியும் உள்ளுரை ஓமமும் ஒன்று தான், ஏனை ஓமம் தான் வேற அப்படிங்கிற முடிவுக்கு வர்றோம். உள்ளுரையில் தெய்வம் இடம்பெறக்கூடாது அப்படின்னு தொல்காப்பியர் சொல்லியிருக்கிறார். தெய்வத்தை உள்ளுரையில் இடம்பெற வேண்டாம்னு சொன்னதுக்கு என்ன காரணம் அப்படின்னு பல பேர் பல காரணத்தை சொல்கிறாங்க. தெய்வத்தின் மேலே மதிப்புக்காக விட்டாங்க அப்படி இப்படிலாம் சொல்கிறாங்க. ஆனால் ஆராய்ச்சி பண்ணி பார்த்தோம்னா என்ன தெரிய வருதுன்னா, குறிப்பு பொருள்னு சொல்லும்போது உயர்திணை பொருள் குறிப்பு பொருளில் இடம்பெறாது. அகிரணை பொருள்களை தான் நம்ம குறிப்பு பொருளுக்கு பயன்படுத்துகிறோம். அப்படி இருக்கும்போது தெய்வம்ங்கிறது சில இடங்களில் உயர்திணை பொருளாக சொல்லப்படுது, சில இடங்களில் அகிரணை பொருளாக சொல்லப்படுது. அப்போ குறிப்பு பொருளை இடம்பெற்றால் குழப்பம் வரும். அதனால் தெய்வத்தை நீக்கிருங்க, இடம்பெற செய்யாதீங்க. குறிப்பு பொருளுக்கு அகிரணை பொருளாக தான் கருப்பொருள் தான் இடம்பெற வேண்டும் அப்படின்னு சொல்லி அதை வரையறுத்திருக்கிறத நம்ம பார்க்குறோம். ஆகவே குறிப்பு பொருளில் குழப்பம் வந்துடக்கூடாதுங்கிறதுக்காக உயர்திணையா அகிரணையான்னு மயக்கம் தரக்கூடிய தெய்வ பெயரை நீக்கி இருக்காங்கங்கிற முடிவுக்கு நம்ம வர்றோம். அடுத்தது உள்ளுரைன்னு சொல்றாரு தொல்காப்பியர். இந்த உள்ளுரையை 5 வகையா அவர் பிரிக்கிறார். ஐந்து வகையா பிரித்து அவர் நூற்பா பொருளியல்ல சொல்றாரு. உடனுரை, உவமம், சுட்டு, நகை, சிறப்பன, கெடலரும் மரபின் உள்ளுரை 5. இந்த 5 தான் மரபுப்படி. இந்த 5 தான் நம்ம உள்ளுரை சொல்றோம். ஒவ்வொன்றுக்கும் பேர் சொல்றாரு. உடனுரை, இந்த உள்ளுரை உடனுரை தமிழ் மொழி ஒரு இயல்பான மொழியாக இருக்கிறதுனால ஒரு சொல்லினுடைய பொருளை வேறு சொல்லை கொண்டு நீங்கள் ஆராய்ந்து நாமளே புரிந்து கொள்ளலாம். எளிமையாக கொஞ்சம் முயற்சி செய்யணும். உள் உரை அப்படின்னா என்ன? உரைகிறதுனா தங்குறது, நிலையாக இருக்கிறது அப்படின்னு வச்சுக்கிறோம். உறைஞ்சு போச்சு
உள்னா உள்ளே உரையும். அப்போ வெளிப்படையான ஒரு கருத்து இருக்கும், அதுக்கு அடியில் குறிப்பான ஒரு கருத்து இருக்கும். அந்த வெளிப்படையான கருத்துக்கு உள்ளே அந்த குறிப்பான கருத்து மறைஞ்சிருக்கும். அதுதான் நம்ம உள்ளுரைங்கிறோம். அதே மாதிரி உடன் உரை அப்படின்னு சொன்னால் உட்பொருள் ஒன்று வெளிப்படை பொருளுக்குள்ள உறைந்திருப்பது அப்படிங்கிறத நம்ம பார்க்கணும். இதுக்கு ஒரு சான்று பாருங்க. உடல் உரை நீங்கள் அடிக்கடி கேள்விப்பட்ட பாட்டு தான், நற்றினில் வரக்கூடியது. புன்னை மரம். தாய் சின்ன பிள்ளையா இருக்கும்போது விளையாடும்போது அந்த புன்னை விதையை வந்து மண்ணுக்குள்ளே அழுத்தி போட்டு அது செடி முளைச்சி வந்துடுச்சு. அது தண்ணி கிண்ணியை ஊற்றி அதை வளர்த்துட்டே வர்றேன். அப்படி வளர்த்துட்டு வரும்போது அந்த புன்னை மரம் வளர்ந்துச்சு. மகட்ட சொல்கிறா, இது பாரு, நான் சின்ன பிள்ளையில் நான் விளையாட போது போட்டது உனக்கு அக்கா அப்படின்னு சொல்லியிருக்கேன். இப்போ தலைவன் வந்து பகற்குறி வர்றான். பகற்குறி வர்றவன் அந்த புன்னை மரத்துக்கிட்ட போய் நம்ம பேசுவோம் அப்படின்ட்டு தலைவிகிட்ட சொல்கிறான். தலைவி என்ன சொல்கிறா, அந்த புன்னை எனக்கு அக்கா முறை வேணும், நும்மினும் சுரந்ததே நோவை ஆகும் என்று அன்னை கூறினல் புன்னையது சிறப்பு, அம்மா நானுதும் நும்மொடு நகை. அந்த இடத்துல உட்காந்து உன்கிட்ட பேசுறதுக்கு எனக்கு வெக்கமாக இருக்குது. ஏன்னா அது அக்கா, புன்னை முறை அக்கா, அக்கா பக்கத்தில் உட்காந்துட்டு உன்கிட்ட நான் பேச முடியுமா அப்படின்னு சொல்லி நாகரிகமாக சொல்கிறேன். நாகரிகமாக என்ன சொல்ல வர்றா, புன்னையில் அங்கே வந்து விளையாடக்கூடாதுங்கிறது சொல்ல வர்றா. அதுக்குள்ளே உள்ள உட்பொருள் என்ன? ஒவ்வொரு இடத்துலையும் போய் நம்ம அங்கங்கே உட்காந்து பேசிக்க தேவையில்லை. திருமணம் ஒன்று வீட்டில் உட்காந்தே பேசலாம். அதனால் துறைகள் பொன்க நீ நல்கின் நிறைபடு நீழல் பிறவுமா உள்ளது. நீ மனசு வச்சா என்னை திருமணம் பண்ணிக்கிட்டா எத்தனையோ இடத்துல உட்காந்து நம்ம பேசலாம் அப்படின்னு சொல்லும்போது அந்த உட்பொருளாக பகற்குறி வேண்டாம், வரைவு வேண்டும் அப்படிங்கிற ஒரு கருத்து உட்கருத்தாக அமைந்து. அடுத்தது உள்ளுரை ஓமம். ஓமம் உடனுரை ஓமம். இது உள்ளுரை ஓமம். ஓமத்துக்குள்ள ஒரு கருத்து. அல்ஜிப்ரா கணக்கில் XYZ போட்டு ஒவ்வொன்றுக்கு ஒரு மதிப்பீடு போட்டு தேப்பமே இப்படி தான் சொல்கிறார். XYZ அப்படின்னு மதிப்பீடு போட்டு அந்த மதிப்பை பார்க்குற மாதிரி ஒவ்வொரு கருப்பொருளுக்கும் இணையான ஒப்பான இன்னொரு வாழ்க்கை பொருள், உண்மை பொருள். அப்படி வர்றது தான் உள்உரை. அந்த அந்த வெளிப்படையான பொருளை வைத்து கொண்டு உள்ளே பார்த்தோம்னா அதுக்கு ஒரு தலைவி சொல்கிறா தலைவன்ட்ட, நீ என்ன வண்டு மாதிரி, நீ என்ன செய்கிற, நீலப்பூ மாதிரி. அந்த நீலப்பூ விற்கிறவங்ககிட்ட போய் அந்த வண்டு உட்காந்து, அப்புறம் முல்லைப்பூவை போய் உட்காந்து இப்படி இந்த வண்டு உரலாம் சுற்றிட்டு தான் முன்னர் வாழ்ந்த தன்னுடைய தலைவியை மறந்துருச்சு அப்படிங்கிறத அவள் சொல்கிறாள். அப்போ வண்டை தலைவனுக்கு ஒப்பிட்டு இற்பறத்தை சேரிப்பறத்தைக்கு போகிறதுக்கெல்லாம் ஒவ்வொரு படிமத்தை சொல்லி கடைசியில் நீயே என்னை மறந்துட்ட, பொய்கை மறந்துள்ளாய். தலைவியான அவள் பொய்கையின் தலைவி படிமப்படுத்திக்கிட்டு என்ன மறந்துட்ட, நீ ஊர் சுற்றிட்டு தர்ற அப்படிங்கிற கருத்தை வைத்து கொண்டு இந்த பாட்டில் சொல்கிறதுனால இது உள்ளுரை ஓமம் என்று சொல்லப்படுறத பார்க்கணும். அடுத்தது உள்ளுரை சுட்டு. ஒரு பொருளை சுட்டி மற்றொரு பொருளை புலப்படுத்துவது தான் உள்ளுரை சுட்டு. தலைவன் வந்து சிறைப்புறமாக நிற்கிறான் தலைவியை பார்ப்பதற்காக. அப்போ தோழி என்ன பண்ணுறா, அவன் எனக்கு கேட்குற மாதிரி, திரைப்புறமாக இருக்கக்கூடிய தலைவனுக்கு கேட்குற மாதிரி மேகத்தை பார்த்து பேசுகிற மாதிரி பேசுகிறான்.
ஏ கடல் முகந்த மேகமே, நீ என்ன செய்கிற? வானத்தை வளமாக வளைச்சு முரசு போல் இடி இடிக்கிற. அப்புறம் மின்னல் வெட்டுற. எப்படி? போர் மரவருடைய வாழ் மாதிரி மின்னல் வெட்டுற, இடி இடிக்கிற, மின்னல் வெட்டுற. இப்படி சும்மா தினம் மின்னல் வெட்டுறதும் இடி இடிக்கிற மாதிரி ஆரவாரம் பண்ணிட்டு போவையா? அது மழை பெய்ய வைப்பியா? இந்த குரமகள் காத்துட்டு இருக்க திணைப்பூனை இருக்கே, அதை காப்பாற்ற மாட்டாயா? மழை பெய்து காப்பாற்ற மாட்டாயா அப்படின்னு சொல்கிறான். மேகத்துக்கு அவ சொல்லலை, மேகத்தின் மேலே அவ தலைவனை வைத்து சுட்டி என்ன சொல்ல வர்ற? அவ வீணா ஆரவாரம் செய்வாயோ அப்படின்னா, நீ அடிக்கடி வந்து எங்களை பார்த்து நீ வந்து பார்க்குறத மற்றவங்கெல்லாம் அலர்தூத்தி எங்களை நாரடிப்பியா? அந்த மாதிரி ஆரவாரம் செய்ய போறியா? அல்லது திணைப்புணம் காப்பாயோ, அல்லது திருமணம் செய்து கொள்வாயா என்று கேட்பதற்காக மேகத்தை சுற்றி பேசுவதைப் போல அந்த கருத்தை தலைவன் பெறுமாறு அவ சுட்டி சொல்கிறான். இவ்வளோ பெரிய நாகரிகம் பாருங்க. நேரடியாக சொல்லாமல் சீக்கிரம் கல்யாணம் பண்ணிக்க அப்படின்னு சொல்லி மறைமுகமாக தோழி சொல்கிறது மாதிரி வரும். இதே மாதிரி உள்ளுரை நகை, இரவுக்குறி. இரவு நேரத்தில் தலைவன் தலைவியை பார்க்க வர்றான். தாய் வெளியே வந்தவ பார்த்து போடுறான். பார்த்து விட்டு உள்ளே போயிடுறான். தோழிகிட்ட கெட்டிக்காரி தான் நீங்கள் 2 பேரும் அப்படின்னு சொல்லி வாழ்த்துறான். கடைசியில் பார்த்தா தலைவன் வந்துட்டு போகிறான் அப்படிங்கிற செய்தியை மறைமுகமாக அவங்களுக்கு உணர்த்தி சிரிச்சுக்கிட்டே, சரி இவனை நீ மனமானா ஏற்றுக்கலாம் அப்படிங்கிற என்னுடைய ஒப்புதலை சொல்கிறாங்கிறத அந்த உள்ளுரை நகைங்கிறத பார்க்குறோம். அந்த பாட்டில் நம்ம பார்க்குறோம். அடுத்தது உள்ளுரை சிறப்பு. அதாவது ஒரு பொருளை சிறப்பிப்பதன் மூலம் வேறு ஒரு பொருளை, வேறு ஒரு சிறப்பான குணத்தை புலப்படுத்துறது தான் உள்ளுரை சிறப்பு. தலைவி தலைவன்கிட்ட பேசுகிறான். அவனுடைய நாட்டை சொல்கிறான். அவனுடைய நாளில் களிமுள்ளி செடி இருக்குது. அந்த களிமுள்ளி செடியில் வெறும் முள்ளு முள்ளாக இருக்குது. அணிலுடைய பல்லு மாதிரி. எப்படி கவனிச்சிருக்கான் பாருங்க. அணிலுடைய பல்லு மாதிரி முள்ளு முள்ளாக இருக்குது. அது முள் குத்துற முள்ளாக இருக்குது. சரி, முள்ளாக இருக்கேன்னு பார்த்தா அதில் மலர் இருக்குது. அந்த மலரில் தேன் இருக்குது. அப்போ குத்துற முள்ளும் மலரும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிற மாதிரி முள்ளும் இருக்குது, மலரும் இருக்குது அப்படி சொல்கிறா. நல்ல குணம் இருக்குது. என் மேலே அன்புள்ள நல்ல குணமும் ஒன்று இருக்குது. ஆனால் பரத்தேரி சரிக்கு போகிற கெட்ட குணமும் ஒன்று இருக்குது. இதுக்கு நான் என்ன சொல்கிறது? இந்த பிறப்பு போய் அடுத்த பிறப்பு வந்தால் கூட நான் உன்னே தான் விரும்புகிறேன். ஆனால் அப்போவாவது நீ என்னைய விரும்புவியா அப்படின்னு குறிப்பாக கேட்குறேன். அணிற்பல் அண்ண கொங்கு, உங்களுக்கு தான் தெரியும் கொங்குனா தேன். கொங்கு முதிர் முண்டகத்து, முண்டகம் களிமுள்ளி செடி. மணிக்கேள் அண்ண மானியை சேர்ப்ப, கடற்கரை தலைவன். மாநகரத்தில் இருக்கக்கூடிய தலைவனே அப்படின்னு அந்த குறிப்பாக என்ன சொல்ற, தன்னுடைய கோபத்தை சொல்கிறான். இம்மை மாறி மறுமை ஆயினும் நீ ஆகியர் என் கணவன். நீதான்ப்பா என் கணவன். இந்த பிறப்பு போய் அடுத்த பிறப்பு வந்தாலும் நீதான் என் கணவன். ஆனால் அப்போவாவது யான் ஆகியர் நின் நெஞ்சு நேர்வன, அப்போவாவது பரத்தேரி சேரிக்கு போகாமல் வீட்டிலே இருக்கிற மாதிரி உன் நெஞ்சுக்கு பிடித்தவளா நான் இருக்க மாட்டேனா, அதுதான்ப்பா வேண்டேன்னு சொல்லி தன்னுடைய சினத்தை அவள் சிறப்பாக சொல்லி தன்னுடைய கருத்தை சொல்கிறதெல்லாம் பார்க்கின்றோம். இந்த மாதிரி இன்னும் நிறைய இதெல்லாம் இருக்குது, குறிப்பு பொருள்லாம் இருக்குது. அது அவ்வளோதான். அடுத்தது இறைச்சி.
இறைச்சின்னு இன்னைக்கு நமக்கு வழங்குற பொருளில் தான் சொல்லு இருக்கு. விலங்கு பறவைகளுடைய கறியை நம்ம இறைச்சி அப்படி சொல்கிறோம் இல்லையா, அதே தான் இறைச்சி. இந்த இறைச்சின்னா ஒரு குறிப்பு பொருள். என்ன குறிப்பு பொருள்? விலங்கு பறவைகளை மையமாக வச்சுக்கிட்டு சொல்லப்படக்கூடிய குறிப்பு பொருளுக்கு இறைச்சி. விலங்கையும் சொல்லி மலர்கள் செடி கொடிகளையும் சொன்னால் அது உள்ளுரை. இப்போ முதல்ல உள்ளுரை இருந்திருக்கும், எல்லாத்தையும் சொல்லியிருப்பாங்க. அப்புறம் இறைச்சின்னு விலங்கை தனியாக பிரித்து இது இறைச்சின்னு சொல்லி உருவாக்கியிருப்பாங்க. அந்த மாதிரி விலங்கு பறவைகளுடைய காதல் செய்கைகளை அடிப்படையாக வைத்துக்கொண்டு குறிப்பொருள் புணர்தல், பிரிதல், இருத்தல், இரங்கல், ஊடல்ங்கிற உணர்ச்சியை விளக்கி சொல்கிறது, மறைமுகமாக சொல்கிறது. விலங்கு பறவை கருப்பொருளை கொண்டு மனித உணர்ச்சிகளை மறைமுகமாக குறிப்பாக சுட்டி காட்டுறது தான் இந்த இறைச்சி. இதை நான் கொஞ்சம் புரிதலுக்காக நானாக தொல்காப்பியர் அப்படி பாகுபாடு பண்ணலை, நானாக ஒரு பாகுபாடு பண்ணிக்கிட்டேன். தன்பொருள் இறைச்சி, ஆனால் ஒரே ஒரு பொருள் மட்டும்தான் இருக்கு. இன்னொன்று பிரிதி பொருள் இறைச்சி, வன்புரை இறைச்சி. ஏன்னா வன்புரையில் வரக்கூடியது, அந்த வன்புரைங்கிற துறையை விளக்கு வரும்போது அது வன்புரை இறைச்சி. அப்புறம் கற்பியல் இறைச்சி. இப்படி நானாக இந்த 4 வகையை புரிதலுக்காக பாகுபடுத்திக்கிட்டேன். தவிர வேறு தொல்காப்பியர் அப்படி சொல்லலை, நான் தான் அது புரிதலுக்காக அப்படி பாகுபடுத்துகிறேன். தொல்காப்பியர் இறைச்சியை பற்றி என்ன சொல்றார்? இறைச்சி தானே உரிப்புறத்ததுவே, உணர்ச்சிகளுக்கு பின்னால் வரக்கூடிய. இதை நச்சினார்கிரியர் என்ன இந்த பாடத்தை என்ன பண்ணிட்டாரு, பொருட்புறத்ததுவேன்னு போட்டு அது ஏகப்பட்ட குழப்பம், அடிப்படையிலேயே குழப்பம் ஆகிப்போச்சு. இறைச்சி கோட்பாட்டை புரிஞ்சுக்கிறாம கடைசியெல்லாம் பார்த்தா தொல்காப்பியத்தை குழப்பி விட்டுருக்காரு நச்சினார்கிரியர் தெரியுது. உரிப்புறத்ததுவேங்கிறத சரியான பாடம் கண்டுபிடிச்சாச்சு. சரி, அப்போ இந்த எப்படி நம்முடைய உணர்ச்சியை, மனித உணர்ச்சியை விலங்குகளை கொண்டு உணர்த்துறது அப்படிங்கிறத நம்ம பார்க்குறோம். இப்போ இந்த பாட்டை பாருங்க, குறுந்தொகை 92வது பாட்டு. முதல்ல கருத்தை சொல்கிறேன். ஞாயிறு மறைஞ்சிருச்சு, ஏறிட்டு பார்த்தா அடிவானத்தில் பறவைகள் ரொம்ப வேகமாக தன்னுடைய அழகில் இறையை வைத்து கொண்டு ரொம்ப வேகமாக பறந்து போகுது. அது பறவைகள்லாம் எங்கே போகுது? அங்கே சாலையில் மரங்கள் இருக்குது. சாலையில் இருக்கக்கூடிய அந்த மரங்களில் குஞ்சுகள் இருக்குது. அது மாலை நேரத்தில் சீக்கிரம் இரவு வந்துடும், சீக்கிரத்தில் கொண்டு போகணும்னு சொல்லி அந்த வேகமாக பறந்து போய்கிட்டு இருக்கு அப்படிங்கிறத ஒரு தலைவி இதை சொல்கிறார். இந்த பறவை போகிற பறவை காட்சியை நம்ம விளக்குறதுக்கு அவன் சொல்கிறா இல்லை, அவருடைய உணர்ச்சியை விளக்க நம்ம சொல்கிறோம். ஞாயிறு பட்ட அகல் வாய் வானத்து, ஞாயிறு பட்ட ஞாயிறு மறைந்த, அகல்வாய் நீண்ட வெளியை உடைய வானத்தில் அழியதாமே கொடுஞ்சிறை பறவை. அந்த பறவைகள்லாம் ரொம்ப இறக்கத்துக்குரியவை. ஏன்? இறையுற ஓங்கிய நெறியல் மராத்த பிள்ளை உள்வாய் செறிய, குஞ்சுகளுடைய உள்வாய்க்குள்ளே செருகுவதற்காக இறை கொண்டமையின், இறை கொண்டு போகிறதுனால விரையுமாறு சில வேகமாக போகுது அப்படின்னு சொல்லி அவள் பாடும்போது, இது காமம் மிக்க கழிவிடர் கிளவி அப்படின்னு சொல்லி அதுக்கு துறை. அது என்ன? தன்னுடைய தலைவன் பறவைகள் தம்மோட அன்பு கொண்ட குஞ்சுகளை இருட்டு முன்னால் இறை ஊட்ட வேண்டும்ன்ற ஆர்வத்தில் விரைந்து பறந்து போகுது. ஆனால் உரிய காலம் முடிந்தும் தலைவன் தன்னை இன்புறுத்த நினைத்து விரைந்து வரவில்லையே அப்படிங்கிற இரங்கல் உணர்வை இந்த இறைச்சி பொருள் சிறப்பிக்கிறது. அதனால தான் இது இறைச்சி. இது ஒரு பொருள் தான் பொருள் சிறப்பிக்கிறது.
அதனால தான் இது இறைச்சி. இது ஒரு பொருள் தான் இருக்குது, அதனால் இது தன்பொருள் இறைச்சி. இன்னொன்று பிரீதி பொருள் இறைச்சி. 2 பொருள் இருக்கும். ஒரு பொருள் இறைச்சியாக இருக்கும், இன்னொரு பொருள் அதுக்குள்ளே ஒரு பொருள். அப்படிப்பட்டதை பாருங்கள். ஒரு படை முடித்து பிரிவு முடிந்து தலைவன் தேர் வளவன் தேரை செலுத்த வந்துக்கிட்டு இருக்கான். அப்போ சொல்கிறான், நமக்கு பின்னால் வர்ற இளைஞர்கள்லாம் பின்னால் மெதுவாக வரட்டும், நீ வேகமாக தேரை செலுத்து அப்படின்னு சொல்கிறான். சரி, அது அப்புறம் சுருத்தி சொல்கிறான், அங்கே பாரு, காட்டு சேவல் ஒன்று மண்புழுவை கொத்தி தன்னோட அழகில் வச்சுக்கிட்டு வெட்டக்கோழிக்கிட்ட கொண்டு போய் கொடுக்குற காட்சியை பார் அப்படின்னு சொல்கிறேன். அப்போ இந்த தேர் வளவன்ட்டு சொல்லும்போது, விரைந்து போ, நான் தலைவியை பார்க்கணும் அப்படிங்கிற கருத்து ஒன்று இருக்குது. விரைந்து போ அப்படிங்கிற ஒரு கருத்து இருக்குது. எப்படி இந்த சேவல் பெட்டைக்கோழிக்கு உணவு கொடுக்குறது மாதிரி நான் தலைவியை இன்புறுத்த வேண்டும், ஆகவே விரைந்து போ அப்படிங்கிற கருத்தும் இருக்கிறதுனால இது 2 பொருள் இருக்குது, பிரீதி பொருள் இறைச்சி அப்படின்னு சொல்கிறது நம்ம பார்க்கணும். அடுத்தது வன்புரை இறைச்சி என்று சொல்லக்கூடியது. தலைவனுடைய பிரிவினாலே வாடி இருக்கும்போது தோழி விலங்கு பறவைகளுடைய செயலெல்லாம் சொல்லி அவளை ஆட்டி வைப்பதுக்கு பேர் வன்புரை இறைச்சி. இதை நம்ம குறுந்தொகை 37வது பாடலில் அதை பார்க்குறோம். தலைவன் காட்டு வழியாக செல்லும்போது ஆண் யானை பெண் யானையுடைய பசியை போக்குறதுக்காக ஆச்சா மரத்தினுடைய மெல்லிய தோலை பிளந்து அந்த நாரை ஊட்டுற காட்சியை பார்ப்பான். பார்த்தோன்னே நம்முடைய தலைவியையும் நாம் ஆற்றி வைக்கணுமே என்று நினைத்து விரைவில் வந்து விடுவான், நீ கலங்காதே என்று ஆற்றி வைப்பதற்காக பயன்படுத்தக்கூடிய இறைச்சியை நம்ம வன்புரை இறைச்சி. அடுத்தது கற்பியல் இறைச்சி அப்படின்னு சொல்லக்கூடியது. கற்பு காலத்தில் நடக்கக்கூடிய தலைவி சொல்லக்கூடிய குறிப்பு பொருளை வைத்து கொண்டு நம்ம சொல்கிறது கற்பியல். தலைவன் தலைவியை விட்டு பிரிஞ்சு போக போகிறான், அதை தெரிஞ்சுக்கிட்டா தலைவி. அப்போ சொல்கிறா, கடவுளுக்கத்தில் நம்ம 2 பேரும் உடன்போக்கு போனோம் நினைவு இருக்கா? அப்போ அங்கே நம்ம பார்த்தோம் பாரு, ஒரு ஆண் யானை பிரிஞ்சு போன போது ஓமை மரத்தின் நிழலில் நம்ம தங்கியிருந்த போது மரத்தினுடைய தலையெல்லாம் ஒடித்து தலைமையில் வச்சுக்கிட்டு ஆண் யானை வேறு பக்கம் போகுது அப்படின்னு நினச்சோன்னே அந்த பெண் யானை அந்த காடே எதிரொலிக்கும்படி ஓசை எழுப்புனதை நீ நினைத்துப்பார் அப்படின்னு சொல்லி, ஆக நீ என்னை விட்டு பிரிந்து போகாதே என்று சொல்லி களவு காலத்தில் நடந்த நிகழ்ச்சி கற்பு காலத்தில் நினைவுபடுத்தி சொல்வது கற்பியல் இறைச்சி என்று சொல்லி இத்தனை வகை இறைச்சி. ஆனால் தொல்காப்பியர் இப்படி பிரித்து சொல்லலை, இறைச்சின்னு பொதுவாக தான் சொல்லியிருக்காரு. நாம் தான் ஒரு வகைப்பாட்டுக்காக எளிமையான புரிதலுக்காக இதை நாம் செய்கிறதை நம்ம பார்க்கணும். ஆகவே இப்படி நாம் பார்க்குறோம். இந்த அளவுக்கு உள்ளுரை இறைச்சி. இதுக்கு வேறுபாடு வேறுபாடுங்கிறது ரொம்ப எளிமையானது. அது இயங்குதினை நிலைத்திணை, இது இறைச்சி இயங்குதினை அப்படின்னு புரிஞ்சுக்கிட்டோம்னா, விலங்கு பறவைகளை காதற் செய்கையில் மையமாக கொள்வது இறைச்சி அப்படிங்கிறத புரிஞ்சுக்கிட்டோம்னா இதில் ஒன்றும் பெரிய வியப்புக்குரிய முடியாத புரிந்து கொள்ள முடியாதது எதுவும் கிடையாது. ஆகவே இந்த உள்ளுரை இறைச்சிங்கிற கோட்பாடு உலகத்தில் ரொம்ப தமிழில் தான், அதுவும் தொல்காப்பியத்தில் தான் முதல்ல காணப்படுகிறது. இதை என்னுடைய சமஸ்கிருத பேராசிரியர்
கோ சுந்தரமூர்த்தின்னு சொல்லக்கூடியவர். நான் வடமொழி மதுரையில் படிக்கும்போது அவர்கிட்ட கேட்டேன், ஐயா தொல்காப்பியத்தில் இப்படி இருக்குது, இது தொனி கோட்பாடுன்னு சொல்கிறாங்க, சில பேர் அதை பார்த்துக்கிட்டு நம்ம எழுதுன மாதிரி சொல்கிறாங்களேன்னு கேட்டேன். அதான் அப்படியெல்லாம் கிடையாது. இந்தியாவில் நான் புத்தகமே எழுதியிருக்கேன். முதலாக குறிப்பு பொருள் கோட்பாட்டை கொண்ட ஒரே நூல் தொல்காப்பியம்தான், தமிழ் மொழி தான் அப்படின்னு நான் கூட்டத்திலே சொன்னேன். அப்போ கூட மற்றவங்களாம் நீங்கள்லாம் எதுக்கு இதை போய் சொல்கிறேன்னு கூட என்னை சொன்னாங்க. அதில் என்ன, இந்த அறிவு உலகத்தில் கருத்தை, உண்மையான கருத்தை எடுத்து சொல்கிறது நம்ம கடமை அப்படின்னு நான் சொன்னேன் என்று சொல்கிறத பார்க்கின்றோம். அந்த அளவுக்கு நமக்கு மிக மேன்மையானதாக இருக்குது. கிரேக்க நாட்டு மெய்யியல் அறிஞருங்கிறவர் ஹெராக்லிட்டஸ்னு ஒருத்தர். இவர் நூலில் 10 வரிகள் தான் கிடைச்ச இந்த 10 வரிகளை கொண்டே அவருடைய முழு தத்துவத்தையும் ஆராய்ந்து கண்டுபிடிச்சிருக்கிறாங்க ஐரோப்பாவில். அதான் ஒருத்தர் முனைவர் முத்துமோகன் அப்படிங்கிறவர் நம்மளை பார்த்து கேட்குறாரு, முழு நூலாக உங்களுக்கு தொல்காப்பியம் கிடைச்சிருக்கு, அதை முழுமையாக ஆய்வு செய்து பாட வேறுபாடுகளெல்லாம் நீக்கி இதுதான் உண்மையான தொல்காப்பியம் என்று உங்களால் இன்ன வரைக்கும் கொடுக்க முடியல இல்லையா? அப்போது நமக்கு அக்கறை இல்லையா? நமக்கு கவலை இல்லையா? ஏன் நம்ம இப்படி இருக்கிறோம் அப்படிங்கிற ஒரு கேள்வி நமக்கு வருது. கேரளத்தில் ஆங்கில பேராசிரியர் அவர் ஐயப்ப பணிக்கர்னு அவர் பேர். அவர் என்ன செஞ்சுருக்காரு, தொல்காப்பியருடைய திணை கோட்பாட்டை எல்லாம் தாமஸ் ஹார்டியினுடைய ஆங்கில புதினங்களில் ஒப்பிட்டு ஆய்வு பண்ணியிருக்காருயா அவர். ஆக நாம் அந்த தொல்காப்பியத்தில் சொல்லப்பட்ட உள்ளுரை, இறைச்சி, நோக்கு இதெல்லாம் புது கவிதையில் பயன்படுத்தக்கூடிய வழிமுறையை காண வேண்டும் என்று சொல்லி சிற்பி சொல்லியிருக்கிறார். ஆக இந்த தொல்காப்பியம் ஆராய்ந்து பார்த்தால் அதில் சொல்லப்பட்டிருக்கக்கூடிய பல கருத்துக்கள் நான் ஆராய்ந்து பார்த்தேன். தொல்காப்பியத்தையும் துணியா லோகத்தையும் நான் ஆராய்ந்து பார்த்தேன். தொல்காப்பியத்தில் சொல்லப்பட்ட பிரிவுப்படி அப்படியே துணியா லோகத்தில் இருக்குது. தொல்காப்பியத்தை பார்த்து எழுதப்பட்ட வழிநூல் தான் துணியா லோகம். நான் இப்போ தான் சொன்னேன், இதுக்கு முன்னாலே ஹார்ட் சொல்லிட்டார், 10 ஆண்டுகளுக்கு முன்னாலே சொல்லிட்டார். தொல்காப்பியத்தை பார்த்து நான் என்ன சொன்னேன், தொல்காப்பியத்தையும் துணியாலையும் ஒப்பிட்டு அதில் சொல்லப்பட்டிருக்க பிரிவு இதில் சொல்லப்பட்ட பிரிவு எப்படி ஒன்றா இருக்குன்னு அட்டவணையே போட்டு நான் காமிச்சிட்டேன். அதனால் கண்டையா என்று சொல்லக்கூடிய ஒரு அறிஞர் என்ன சொல்கிறாரு, உலகத்துக்கு துணிங்கிற சுவை துணியை கொடுத்த நம்ம தான் அப்படிங்கிறாரு. வடமொழியை சொல்கிறாரு. ஆனால் உலகத்துக்கே குறிப்பு பொருள் கோட்பாட்டை கொடுத்தது தொல்காப்பியம்தான், தமிழர்கள் தான், நாம் தான். ஆனால் நம்ம இதை இன்னும் வெளி உலகத்துக்கு தெரிவிக்கக்கூடிய வல்லமை உடையவர்களாக இன்னும் இல்லாமல் இருக்கிறோம். அதனால் அதெல்லாம் ஆராய வேண்டும். டிஎஸ் எலியட்டினுடைய அப்ஜெக்டிவ் காரிலேட்டிவ் அப்படிங்கிறது உள் உணர்வின் எதிரினை அப்படிங்கிறாரு. அவரும் குறிப்பு பொருளை சொல்கிறாரு. அதே அவர் சொல்லக்கூடிய கோட்பாடுகளை எல்லாத்தையும் தொல்காப்பியத்தில் வகைப்படுத்தி நான் கட்டுரை எழுதுகிறேன். தொல்காப்பியரும் உள்ளுணர்வின் எதிரினையும் அப்படின்னு. தொல்காப்பியருடைய கோட்பாடு அப்படியே அப்ஜெக்டிவ் காரிலேட்டிவ்னு சொல்லக்கூடிய டிஎஸ் எலியட்டுடைய கருத்தோடு ரொம்ப பொருந்துகிறது. ஆக இவ்வளவு சிறந்த தொல்காப்பியத்தை மேலும் படித்து பயின்று அவரிடம் சொல்லி இந்த நூலினுடைய சிறப்புகளை உலகத்துக்கு அறிமுகப்படுத்தக்கூடிய வழிமுறைகளை தேடுவதுதான் நம்முடைய பொறுப்பு என்று சொல்லி இந்த வாய்ப்பு வழங்கிய உங்களுக்கு என்னுடைய நன்றியை சொல்லி விடைபெறுகின்றேன். நன்றி, வணக்கம்.